ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பாலிசிஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா AS1 டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ் பற்றி நம்ம கான்செப்ட்ஸ் பார்த்துருப்போம். அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம புக்கில் இருக்க illustration ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் illustration என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஜீவன்தீப் லிமிடெட் had made right issue in 2010. இந்த offer document to its member. It had projected the surplus of 40 crores. அதாவது சர்ப்ளஸில் வந்து அவங்களுக்கு 40 crores வந்து வந்திருக்குது டியூரிங் த அக்கௌண்டிங் இயர் in the end on March 31st 2012. Draft results in the year prepared on the hair following accounting policies and presented as a resolution of board of directors showed that deficit. ஆனால் அந்த board of directors வந்து பார்த்தீங்கன்னா deficit of 10 crores, அதாவது 10 crores வந்து பற்றாக்குறையாக இருக்கின்றதை காட்டியிருக்கிறாங்க. The board in consultation with managing director decided on the following. ஓகேங்களா? போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணது இப்போது 40 crores வந்து சர்ப்ளஸ் வந்துருக்குது, 10 crores வந்து டிஃபிசிட் வந்துருக்குது. ஓகேங்களா? The value year and inventory at work cost 50 crores instead of the higher to method of valuation of inventory prime cost. இப்போ வந்து inventory prime cost வந்து பண்ணும்போது 30 crores வந்துருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க இதை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு பதிலாக இன்வென்ட்ரி அட் ஒர்க் காஸ்ட்டில் பண்ணும்போது 50 crores அவங்களுக்கு அதிகமாக வந்திருக்குது. ஸோ 50 crores minus 30 crores இஸ் ஈக்குவல் டு 20 crores அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷனில் இப்போ வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பாலிசிஸ் பற்றி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் பாலிசிஸை தான் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் பாலிசியில் வந்து in case the change in accounting policies which has a material effect in the current period should be disclosed. அதாவது அந்த அமௌண்ட்டு அந்த ஃபேக்ட் எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு வந்து வேரியேஷன் நடக்குதுன்றது அந்த அமௌண்ட்டும் இந்த என்ன ரீசன் அந்த என்ன ஃபேக்ட்ன்றதையும் நம்ம வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் இது பார்த்தீங்கன்னா டில் த இயர் இட் வாஸ் ப்ராக்டிஸ் த வேல்யூவேட்டிங் இன்வென்ட்ரி ப்ரைம் அட் ப்ரைம் காஸ்ட். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் ப்ரைம் காஸ்ட்டில் அவங்க வேல்யூட் பண்ணியிருக்கிறாங்க. பட் டியூரிங் த இயர் த சேம் வாஸ் வேல்யூட் அட் ஒர்க் காஸ்ட்டுக்கு அவங்க வேல்யூ பண்ணுறாங்க. இந்த சேஞ்ச் நடக்கிறதுனால என்ன ஆயிருக்குதுன்னா இன்வென்ட்ரி வாஸ் வேல்யூட் 50 crores. அந்த இன்வென்ட்ரி வந்து 50 crores வேல்யூ ஆகிருக்குது. த ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பை 20 crores. அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 50 crores minus 30 crores. ஓகேங்களா? இந்த சேஞ்சஸ்னால அவங்களுக்கு 20 crores வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுதான். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ப்ரொவைட் டெப்ரிசியேஷன் ஃபார் த இயர். இப்போ வந்து டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் பேசிஸ், அந்த பேசிஸில் டெப்ரிசியேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆஃப் சப்ஸ்டான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் கிராஸ் பிளாக் டியூரிங் த இயர். ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் த ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட், அதாவது ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தடுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? As the consequence, the charge for depreciation at 24 crores is less than the amount of 45 crores which would have been provided the old method been followed by 18 crores. ஓகேங்களா? இப்போது அதுக்கான சொல்யூஷன் பார்த்தோன்னா டியூரிங் த இயர் த கம்பெனி டிசைடட் டு சேஞ்ச் த மெத்தட் ப்ரொவைட் ஃபார் டெப்ரிசியேஷன் ஃப்ரம் ரெடியூசிங்லேருந்து டு ஸ்ட்ரெயிட் லைன். ரெடியூசிங் பேலன்ஸ் மெத்தட்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டெப்ரிசியேஷன் மெத்தடு. இந்த சேஞ்சஸ்னால அமௌண்ட் ஆஃப் டெப்ரிசியேஷன் வாஸ் அண்டர் சார்ஜ்டு. ஓகேங்களா? டெப்ரிசியேஷன் அமௌண்ட் வந்து குறைஞ்சிருக்குது. இன்ஸ்டெட் ஆஃப் சார்ஜிங் 45,000 சார்ஜ் 45 crores சார்ஜ் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க வந்து 27 crores தான் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ டெப்ரிசியேஷன் வாஸ் அண்டர் சார்ஜ்டு, குறைஞ்சிருக்கு. And as a consequence the profit was increased by 18 crores. ஓகேங்களா? 18 crores வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 45 minus 24 27, அதனால் 18 crores அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் நடந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்கன்னா 20 crores ப்ராஃபிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 18 crores ப்ராஃபிட்டு. அப்போது 20 + 18 38. ஓகேங்களா? மொத்தமாக அவங்களுக்கு வந்து சர்ப்ளஸ் வந்து 40 வந்துருக்குது. இது வரைக்கும் நம்ம 38 வந்திருக்கோம். ஓகேங்களா? பேலன்ஸ் 2 வந்து இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாட் டு ப்ரொவைட் ஃபார் ஆஃப்டர் சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் டியூரிங் த வாரண்டி பீரியட் டில் த லாஸ்ட் இயர் ப்ரொவிஷன் at 2% ஆன் சேல்ஸ் யூஸ்டு டு மேட் அண்டர் த கான்செப்ட் ஆஃப் மேட்சிங் காஸ்ட் அகெயின்ஸ்ட் ரெவென்யூ and actual expenses used in the charge against provision. The board now decided for expenses as and when actually incurred. Sales during the year total வந்து பார்த்தீங்கன்னா 600 crores.
ஓகேங்களா. 600 க்ரோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் 2% வந்து பார்த்திங்கன்னா அந்த சேல்ஸ் அவங்களுக்கு போயிட்டுருக்குது. அதனால் அந்த வாரண்டி பீரியட் நடக்கிற சேல்ஸ் வந்து அவங்க இந்த இயரில் வந்து குறைக்கிறாங்க. நாட் டு ப்ரொவைட் சேல்ஸ் ஆஃப்டர் சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா. அதை வந்து இந்த இயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2% நடக்கிற எக்ஸ்பென்சஸை இந்த இயர்லேருந்து கமென்சிங் பீரியட்லேருந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறாங்க. ஓகேவா. இப்போ ஆன்சரில் பார்த்தீங்கன்னா அப்படி 22% அவங்க குறைக்கிறதுனால அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா 2% சேல்ஸ் குறைச்சதுனால அவங்க 2% ப்ராஃபிட் நடக்குது. 2% அப்படின்னா அந்த 600 க்ரோர்ஸ் இருக்குல்ல, 600 க்ரோர்ஸில் 2%, அதாவது 12 க்ரோர்ஸ். அந்த 12 க்ரோர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் நடக்குது. ஓகேங்களா. ஓகே, இந்த ஃபைனல் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் ஃபார் பெர்மனன்ட் ஃபால் இன் த வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் which fall had takes place over the past 5 years, the provision being 10 crores. ஓகேங்களா. பர்மனன்ட் ஃபால் வந்து நடக்குது. அந்த ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ 10 crores வந்து அந்த லாஸை வந்து அவங்க வந்து இப்போ வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா as a result of permanent fall in the value of investments which took place in over the past 5 years, the company decided to make a provision to extent of 10 crores. Due to this effect வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் would be reduced by 10 crores. ஓகேங்களா. ப்ராஃபிட் வந்து 10 crores வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. ஸோ அதை தான் வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து ஃபஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் முடிஞ்சு. செகண்ட் இல்லுஸ்ட்ரேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா which one is the correct one? ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் பாலிசிஸ் ஆஸ் பர் AS1. ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஓகேங்களா. அசம்ஷன்ஸ்னால் நமக்கு வந்து கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி அண்ட் அக்ரூவல், அதாவது 4th ஒன் அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. விச் ஒன் இஸ் கரெக்ட் ஒன்? 4th ஒன் இங்கே இருக்குது பாருங்கள், கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி அண்ட் அக்ரூவல். நெக்ஸ்ட் illustration 3. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன் ஷார்ட் த ரெலவெண்ட் டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ் as per A1. as per A1ல் டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ், அதாவது நமக்கு வந்து ஷார்ட் நோட்ஸ் கேட்குறாங்க. டிஸ்க்ளோஷர் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசியோட ஷார்ட் நோட்ஸ். ஓகேங்களா. அப்படின்னு என்ன பண்ணுவோன்னா accounting policies adopted in preparation and presentation of final statement should be disclosed. ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 1ஓட ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தியரி பார்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. எனி சேஞ்சஸ் இந்த அக்கௌண்டிங் பாலிசி which has in the material effect in the current period அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சேஞ்ச் இந்த அக்கௌண்டிங் பாலிசிஸ் த மெட்டீரியல் எஃபெக்ட் இன் த கரண்ட் பீரியட், இந்த அமௌண்ட் எனி ஐட்டம் டிஸ்க்ளோஜர் நாட் அசர்டைனபிள் ஹோல் ஆர் இண்டிகேட்டட். ஓகேங்களா. இஃப் த ஃபண்டமெண்டல் அக்கௌண்டிங் அசம்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அசம்ஷன் வந்து கோயிங் கன்சர்ன், கன்சிஸ்டன்சி, அக்ரூவல் ஆர் ஃபாலோட் இன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஸ்பெசிஃபிக் டிஸ்க்ளோஜர் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகேங்களா. இது வந்து தியரி பார்ட், இந்த நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து 4th illustration வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கேட்டுருக்காங்கன்னா மெட்டீரியல்ஸ், மெத்தட்ஸ், கிரைட்டீரியா ஃபார் த செலெக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ், அதாவது ஃபேக்டர்ஸ் ஃபார் த செலெக்ஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் அக்கௌண்டிங் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு தியரி பார்ட் தான். ப்ரூடரன்ஸ் அண்டு சப்ஸ்டன்ஸ் ஓவர் ஃபார்ம் மெட்டீரியலிட்டி, இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டவுட்ஸ் இருக்குன்றவங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். இதுவுமே தியரி பார்ட்டு தான், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து தியரி பார்ட் இது. ஸோ எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சு படிங்க. ஓகேங்களா. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.